இன்னைக்கு மேட்ச் யார் கூட அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ டாப் நம்பர் 1ல இருக்கிற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் நம்பர் 4ல இருக்கிற சிஎஸ்கே, இந்த ரெண்டு டீமும் தான் இன்னைக்கு மோத போறாங்க. இன்னைக்கு எங்க நடக்குது இந்த மேட்ச் அப்படின்னு சொன்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், நம்முடைய சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஸ்டேடியங்க. நிறைய ஆட்டத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு ஆட்டம். சோ இந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்டேடியத்துல தான் இன்னைக்கு மேட்ச் நடக்க போகுது. சோ தளபதி இந்த ரெண்டு பேரும் மோதக்கூடிய இந்த ஆட்டத்தினுடைய அந்த ஸ்டேடியம் தற்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கூட பேசுறதுக்காக தீனா இருக்கிறார். வணக்கம் தீனா, தற்போது இருக்கிற நிலை என்ன? சேப்பாக்கத்துல எந்த ஜெர்சி கலர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? சோ நீங்க பாத்தீங்கன்னா எல்லோ ஜெர்சி இருக்கிறாங்களா இல்லனா ரெட் கலர்ல இருக்க எந்த அலை வீசி கொண்டிருக்கிறது? கள நிலவரம் என்ன தீனா? வணக்கம் சார். நீங்க கேட்ட கேள்விக்கு அதாவது கரெக்டா சொல்லணும்னா இரண்டு கலர்களுமே சமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இங்க இருக்கிறது. சேப்பாக்கம் மைதானத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்சை பார்க்கறதற்கு ஆரவாரமாக ரசிகர்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது சிஎஸ்கேவோட டிஷர்ட் அணிந்துகிட்டும் அதே மாதிரி ராயல் அந்த ஆர்சிபி டிஷர்ட் அணிந்து கொண்டும் நிறைய ரசிகர்கள் இங்கே வந்து இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தக்கூடிய ஒரு மேட்சா பார்க்கப்படுது. காரணம், நீங்க தலைனா நாங்க விராட் கோலி என்று பேசக்கூடிய அளவுல இருக்கிறாங்க. நம்ம கிட்ட ரசிகர்களே இருக்கிறாங்க. நம்ம பார்த்துமே ஒரு பக்கம் வந்து சென்னை சூப்பர் கிங் ஆதரிக்கவங்க இருக்கிறாங்க, ஆர்சிபி ஆதரிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க பேசுறதை வச்சு நம்ம கேட்டுப்போம் எப்படி இருக்கு என்ன இது பண்றாங்கன்னு சொல்லி. முதலாவது நம்ம சென்னை கிட்ட கேட்போம் இன்னைக்கு எப்படி ஆட போறாங்க, ஆர்சிபிய ஓட விட போறாங்களா என்னன்றதெல்லாம் நம்ம கேட்போம். ப்ரோ நீங்க எப்படி நல்ல காம்படிஷன் எதிர்பார்க்கிறோம். அநேகமா இன்னைக்கு ஸ்பின் ட்ராக் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். சோ பவர் பிளேல அவங்க கண்டெயின் பண்ணிட்டாங்கனாலே மேட்ச் மோர் ஓவர் கையில தான் ப்ரோ. மோஸ்ட்லி சேசிங் பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். நீங்க தோனினா அந்த சைடுல விராட் கோலி அவங்களும் பலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி எதிர்கொள்ள போறீங்க? எங்களோட ஸ்பின் ட்ரியோ தான் ப்ரோ நாங்க நம்புறோம். நூர் அகமது, ஜடேஜா, அஸ்வின் இவங்க மூணு பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு ஈஸியா ஜெயிச்சிடலாம் ப்ரோ. சென்னை வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, நாங்க தான் கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி கிட்டயும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் அவங்க எப்படி விளையாட போறாங்க, எப்படி களம் காண போறாங்கன்றது. பிரதர், எப்படி நீங்க சிஎஸ்கே எதிர்கொள்ள போறீங்க? ப்ரோ இது ஒரு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்த ரிவெஞ்ச் ப்ரோ. 2008க்கு அப்புறம் சேப்பாக்கில் சிஎஸ்கேவை இந்த வாட்டி கண்டிப்பா அடிக்கிறோம் ப்ரோ. அதுக்கேற்ற ஒரு டீம் வச்சிருக்கோம். ஸ்பின் அட்டாக் தான் மேட்ச் ஜெயிக்கணும்னு இல்ல, கரெக்டா பவுலிங் போட்டா ஈஸியா ஜெயிச்சிடலாம் ப்ரோ. ஆர்சிபி தான் இந்த மேட்ச் இருக்கு. ஈசாலா கப் நமது, கப்பு நமதே என்று ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி கர்நாடகால இருந்து நம்ம கிட்ட ஒரு ரசிகர் வந்திருக்கிறாரு. அவரு ரொம்ப அதாவது சென்னை ஆதரிக்கிறாரு, கர்நாடகால வந்து சென்னை ஆதரிக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் தோனி ஃபேன் தான். தமிழ் நல்லா வராது, என்ன மன்னிப்பேங்க. I'll talk in English. I am a big Dhoni fan and I also love CSK. Today CSK is going to win and show you that 18th May was just a fluke and it will be going on forever till they only have lollipop, no cups left. அதாவது உங்களுக்கு நாங்க வந்து சலிச்சவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த மேட்ச் அமைய போகுதுன்னு ரெண்டு தரப்பு நபர்களுமே தெரிவிக்கிறாங்க. உங்ககிட்ட தோனி இருக்கிறாங்கன்னா எங்க கிட்ட விராட் கோலி இருக்கிறாங்க, வாங்க மோதிக்கலாம். இந்த களத்துல சேப்பாக்கம் மைதானத்துல நாங்க தான் ஜெயிக்க போறோம், சிஎஸ்கேவை இந்த முறை நாங்க ஓட விட போறோம் சொல்லி ஒரு புறம் ஆர்சிபி சொல்றாங்க. நம்ம களத்துல நம்மளே வச்சு அதே மாதிரி சிஎஸ்கே அதாவது நம்மளோட களத்துல ஆர்சிபிய நம்ம இன்னைக்கு முறியடிக்க போறோம் என்று சிஎஸ்கே ரசிகர்களும் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி தீனா, பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்காங்க. சோ பெங்களூர்ல இருந்து வந்தவர் சூப்பரா பேசினார். ஐ அம் a தோனி ஃபேன், நான் தோனி ஃபேன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 17 வருஷம் ஏக்கங்க. 2008ல ஆரம்பிச்ச இந்த ஏக்கம் சும்மா கிடையாது. அந்த பகை வந்து தளபதிங்கிற பகை வந்து 2008ல ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல அவங்க ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் சென்னையில ஜெயிக்கவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட பயங்கர டாமினேஷனோட நம்ம சென்னை இன்னைக்கு களம் இறங்குறாங்க. இன்னும் அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ஆட்டம் இன்னைக்கு வரையும் அந்த பகை தொடருது.